எப்படி வந்து சூழ்நிலைகள் வந்து ஒருத்தர் மேல வந்து சந்தேகப்பட வைக்குது, ஒருவர் மேல தவறான ஒரு அனுமானத்த உண்டு பண்ண வைக்குது, எப்படி வந்து தவறான அ த குறை காண்ற எண்ணத்த உண்டு பண்ணுது, அது எப்படி வந்து ஒரு தவறான முடிவுல போய் முடியுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அ பாண்டவர்கள் வந்து 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு, திரும்ப வந்து அவங்களுடைய ராஜ்யத்த கேட்குறாங்க துரியோதனன்ட்ட. இந்திரபிரஸ்த ராஜ்யத்த கேட்குறாங்க. அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து தூது போறாரு. தூது போய் கிருஷ்ணர் வந்து துரியோதனன்ட்ட பேசுறாரு. பேசுறப்ப வந்து ராஜ்யத்த கேட்குறாரு. துரியோதனன் மாட்டேங்கிறாப்புல. சரி 5 கிராமத்தினாவது குடுன்னு கேட்குறாரு. அதுக்கும் மாட்டேங்கிறாப்புல. 5 வீடாவது குடு அப்படிங்கிறாப்புல. அதுக்கும் மாட்டேங்கிறாப்புல. எதுவுமே குடுக்க மாட்டேன். ஒரு ஊசி மன அளவு கூட இடம் குடுக்க மாட்டேன் அப்படின்றாப்புல. ஸோ அதனால வந்து அந்த கிருஷ்ணரும் துரியோதனனும் பேசுற அந்த பேச்சுவார்த்தை வந்து அ அ வெற்றி அடையாம போயிருது. அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. கிருஷ்ணர் போறப்ப வந்து அவர் போறத வந்து துரியோதனன் பார்த்துட்டு இருக்காப்புல. தன்னுடைய அரண்மனையினுடைய பால்கனியில நின்னு பார்த்துட்டு இருக்காப்புல. அப்ப கிருஷ்ணர் போயிட்டு இருக்கிறப்ப, அவருக்கு எதிர்த்தாப்புல வந்து துரோணாச்சாரியாரும், அஸ்வத்தாமாவும் வர்றாங்க. அ அஸ்வத்தாமா வந்து ஒரு சிறந்த வீரன். சரிங்களா? போர்ன்னு வந்துச்சுன்னா, துரியோதனன் வந்து அஸ்வத்தாமாவ தான் வந்து அவனுடைய படைக்கு வந்து தளபதியா நிர்ணயிப்பான். ஸோ, அதனால வந்து கிருஷ்ணருக்கு தெரியும். அஸ்வத்தாமா வந்து துரியோதனுடைய படையினுடைய தளபதியா இருந்தாப்புல அப்படின்னா, அ அவன் எதிர்த்து போராடுறது சிரமம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். ஸோ, அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு ட்ரிக் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அஸ்வத்தாமாவும், துரோணாச்சாரியாவும் பக்கத்துல வந்தவுடனே, வேணும்னே தன்னுடைய மோதிரத்த வந்து கீழ நழுவ விடுறாரு. ஸோ, இது யூசுவலா வந்து பெரியவங்க வந்து ஏதாவது தவற விட்டாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன வயசுக்காரங்க, இளையவர்கள் வந்து அத வந்து எடுத்து வந்து பெரியவர்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ, அத அது மாதிரி என்ன பண்றாப்புல, அஸ்வத்தாமன் என்ன பண்றாப்புல, கிருஷ்ணருடைய கையில இருந்த விழுந்த மோதிரத்த வந்து எடுக்க குனியறாப்புல. அப்ப பால்கனில இருந்து பார்த்துட்டு இருக்க துரியோதனனுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னா, அஸ்வத்தாமா வந்து கிருஷ்ணருடைய கால்ல விழுந்து ஆசி கேட்கிற மாரி தெரியுது. அப்புறம் வந்து அம் அஸ்வத்தாமா வந்து அந்த மோதிரத்த எடுத்துட்டு எந்திரிக்க போறப்ப, கிருஷ்ணர் வந்து மேல என்ன சொல்றாரு, மேல வந்து மேகங்கள் நெறைய திரண்டிருக்குது. அ மழை வரும் போல இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த மோதிரத்த எடுத்துட்டு எந்திரிக்கிற அஸ்வத்தாமா என்ன பண்றாப்புல, ஆமா, ஆமா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டிக்கிட்டு, கிருஷ்ணருடைய கையில வந்து மோதிரத்த குடுக்குறாப்புல. இது வந்து அந்த துரியோதனனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அ அஸ்வத்தாமா வந்து கிருஷ்ணர்ட்ட ஏதோ பேசி, கிருஷ்ணர் சொல்றத கேட்டு தலையாட்டிட்டு, கிருஷ்ணருக்கு வந்து கை குடுத்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமா சொல்ற மாரி துரியோதனனுக்கு தெரியுது. ஸோ அதனால என்ன பண்றாப்புல, துரியோதனன் வந்து அஸ்வத்தாமா மேல சந்தேகப்படுறாப்புல. அஸ்வத்தாமாவினுடைய விசுவாசத்தின் மேல சந்தேகப்பட்டு, அஸ்வத்தாமா வந்து எங்க வந்து கிருஷ்ணரோட சேர்ந்துக்கிட்டாப்புலயோ அப்படின்னு சொல்லி தவறான ஒரு அனுமானத்த வந்து உருவாக்கிறாப்புல. ஸோ அதனால என்ன பண்றாப்புல, தன்னுடைய அந்த போர்ன்னு வர்றப்ப வந்து தன்னுடைய படைக்கு தளபதியா வந்து அஸ்வத்தாமாவ வந்து அவன் வந்து நிர்ணயிக்கவே இல்ல. ஸோ இது வந்து துரியோதனன் வந்து தோல்விக்கு வந்து ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அ இப்படி துரியோதனன் என்ன பண்ண வச்சுச்சு, இந்த சூழ்நிலை அவன வந்து அஸ்வத்தாமா மேல சந்தேகப்பட வச்சுச்சு. அஸ்வத்தாமா மேல வந்து ஒரு தவறான அனுமானத்த உண்டு பண்ண வச்சு, அஸ்வத்தாமா மேல குறை கண்டுபிடிக்க வச்சு, அப்புறம் வந்து ஒரு தவறான ஒரு அ அ ஒரு முடிவெடுக்க வச்சுச்சு அவன. அஸ்வத்தாமாவ வந்து அவனுடைய படைக்கு வந்து தளபதியா நின் அ அ வைக்காம வந்து ஒரு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து ஒரு தவறான முடிவெடுக்க வச்சுச்சு. ஸோ, அதனால வந்து ஒரு நபர் வந்து சரியாவே நடந்திருக்கலாம். ஆனா, சூழ்நிலைகள் வந்து நம்மள என்ன பண்ண வைக்கும், அந்த நபர் மேல வந்து சந்தேகப்பட வைக்கும். அவர் மேல ஒரு தவறான அனுமானத்த உண்டு பண்ணும். அவர் மேல குறை கண்டுபிடிக்க வைக்கும். அப்புறம் தவறான ஒரு முடிவுக்கு நம்மள கொண்டு வரும். சரிங்களா? அதனால வந்து எப்பயுமே வந்து அம் எப்பயுமே அ எந்த ஒரு விஷயம்னாலுமே ஒரு சந்தேகம்னாலோ, இல்ல ஒரு அனுமானமா இருந்தாலோ, நம்ம வந்து அத வந்து உடனே வந்து தீர்த்துக்கிறது நல்லது. பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு, ஒரு தவறான முடிவுக்கு போகாம, பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா?